ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகர ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். ஆனால் 2025ஆம் ஆண்டில் 3 முறை பயிற்சி ஆகிறார். இதை அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக நகர்ந்து செல்றாருங்க. 2025 மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார். அதற்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார். பின்னர் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார். ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்குமிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறார். இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதி நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனகாரகன் என்று போற்றப்படுகிறார். நவகிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி 4 வேதங்கள் 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுகிறார். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்த நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம் என்றும் சொல்வதுண்டு. ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும், கல்வியில சிறந்து விளங்க வேண்டும், நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குருபலம் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும். குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமில்லாம திருவருளும் கிடைக்கும். குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானுடைய பார்வை பதிக்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்று ஜோதிட சாஸ்திரத்துல கூறப்படுதுங்க. எனவே எப்பொழுதும் எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில மகர ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க. மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பீங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது
அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த டைம்ல இதன் மூலமா நிறைய கஷ்டங்களும் புது புது பிரச்சனைகளும் உங்களுக்கு தானாகவே தேடி வந்துட்டு இருந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு இருந்தார். இனி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுதுங்க. அது பிளஸ்ஸாக செயல்பட போறார். சனி பயிற்சி மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கெடுதல்கள் எல்லாமே நடந்திருக்கும். இனி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு திருப்பு முனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் தடைபட்டு இருந்தது. இனி குரு பயிற்சியோட அதிசார பலன்களும் முழுமையாக மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி மூலமாக நிறைய பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வேற வழியே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்ப்பு
எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் இந்த 7 சனி மூலமா பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே மகராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ள 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசியாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் 7ரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. இதன் மூலமாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, இதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் பிரேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இல்லை வேற கேஸ்டாக இருக்குது, நல்ல வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை, ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நபர்கள் அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து மகர ராசிக்காரங்க விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப நாட்களாக வந்து பிரிந்து போன ஒரு சொந்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் தேடி வரப்போகுது. அதுவும் வீட்டுக்கே வந்து தேடி வரப்போகுது. சரி, இத்தனை நாளாக இவங்களோட சண்டை போட்டு பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நிறைய நபர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நபர் உங்களுடைய குடும்ப உறவாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த நபர் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாங்க. அவர் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் மகர ராசிக்காரங்க அடைய போறீங்க. அலுவலகத்துல அனுகூல காற்று வீசும், மேலிடத்தின் ஆதரவு கிட்டும், உடனிருப்போரின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம், அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க. குடும்பத்துல குதூகலம் இடம்பிடிக்கும், வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும், வாரிசுகளால பெருமைகள் சேரும். அதே மாதிரிங்க சகோதர உறவிடம் வீண் சர்ச்சை வேண்டாம். செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும். அயல் நாட்டு வர்த்தகத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. தர கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. அரசு துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும். பிறர் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்தி பேச வேண்டாம். அரசியலில் உள்ளோர் ஏற்றம் பெறுவீங்க. மேலிடத்தின் ஆதரவு கிட்டும். பொது இடங்களில் வார்த்தைகளில் நிதானம் மிக மிக முக்கியம். கலைஞர்கள் படைப்பு துணையினர் கணிசமான வளர்ச்சியை பெறுவீங்க. செல்லும் இடத்தில் சட்ட திட்டங்களை
மதியுங்க. மாணவர்கள் சோம்பலை விரட்டினால் சாதனை செய்யலாம். வாகனத்தில் வேகம் கூடவே கூடாது. பயணப்பாதை உணவை தவிருங்கள். அடிவயிறு, கழுத்து, முக உறுப்புகள் உபாதைகள் வரலாம், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பெருமாள் மற்றும் அம்பிகையை வழிபாடு செய்ய பெருமைகள் சேரும். நவகிரகங்களில் புதனை வணங்கி வருவதனால வாழ்க்கையில் செழுமை உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.